அல்ஹம்துலில்லாஹ் 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 அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அல்லாஹ் நமக்கு சாப்பிட்றதுக்கு உணவை கொடுத்தானா அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். நம்ம உடலை மறைப்பதற்கு அல்லாஹ் நமக்கு ஆடையை கொடுத்துருக்கானா அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். நம்ம நிம்மதியாக படுத்து தூங்குறதுக்காக நமக்கு ஒரு வீட்டை கொடுத்துருக்கானா அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். நமக்கு பார்வையை கொடுத்துருக்கானா அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். நமக்கு பேச்சை கொடுத்துருக்கானா அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். நமக்கு அறிவு கொடுத்துருக்கானா அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். இப்படி எல்லா விஷயத்தையும் நினச்சி அல்லாஹ்வுக்கு நம்ம நன்றி செலுத்துறது, அல்லாஹ்வை நம்ம புகழ்றதுக்கு நமக்கு டைமே இல்லை. ஒரு மனுஷன் நடந்து போயிட்டுருக்காங்க. அப்போது அவர் 100 ரூபா கீழே விட்டுட்டார். அப்போது வேறு ஒருத்தர் அந்த 100 ரூபாயை எடுத்து அந்த மனுஷன்கிட்ட திரும்பி கொடுத்தா, இவன் எவ்வளோ நல்லவராக இருக்காங்க, நம்ம காசை கொடுத்துட்டாங்க, ரொம்ப தேங்க்ஸு அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன உதவிக்காக நம்ம அவங்களுக்கு ரொம்ப நன்றி செலுத்துகிறோம். ஆனால் அல்லாஹ் நமக்கு எவ்வளோ பெரிய விஷயத்த செஞ்சுருக்கான். நம்மளுக்கு இந்த உலகத்தில் நம்மளை தேர்ந்தெடுத்து நமக்கு உயிரை கொடுத்து, நமக்கு உடலை கொடுத்து, அதுக்கு ஆரோக்கியத்தை கொடுத்து, நமக்காக குடும்பத்தை கொடுத்து, உணவை கொடுத்து, ரிஜுக்கை கொடுத்து, ஆடையை கொடுத்து, இப்படி அல்லாஹ் எல்லாமே நமக்கு கொடுத்துருக்குறான். அப்படிப்பட்ட இறைவனை நம்ம நினைக்கிற நேரம் ரொம்பவே கம்மியான நேரம். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, உணவுக்காக சம்பாதிக்கணுங்கிறத மறந்து இந்த உலகத்தில் நிரந்தரமாக இருப்போங்கிற எண்ணம் ஜாஸ்தியாக தோணி, அதுக்காக சொத்தை சேர்க்குறோங்கிற நட்பாசை ஜாஸ்தியாகி அதுக்காக சம்பாதிக்கிற மனுஷங்க தான் இங்கே நிறையா பேர் இருக்கோம். என்னோட சகோதரர் சகோதரியர்களே, நீங்கள் நினச்சி பாருங்கள், நமக்கு இப்போது 20 30 வயசு. அல்லாஹ் நமக்கு எவ்வளோ ஆயுசு வச்சிருப்பான்னு தெரில. மிஞ்சி போனால் 40 வருஷமோ 50 வருஷமோ நம்ம உயிரோடு இருப்போன்னு வச்சுக்கலாம். எப்போ யாருக்கு மரணம் வருங்கிறது அது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் மரணங்கிறத நம்ம எப்போதுமே அடைஞ்சே தீருவோம். அப்பேற்பட்ட மரணத்தை நம்ம சந்திக்கும் போது, நம்ம இந்த உலகத்தில் என்ன செஞ்சோம், மறுமைக்காக என்ன செஞ்சோன்னு நம்ம மரணம் அப்படி இருக்கக்கூடாது. இந்த ஃபோனை ஜாஸ்தியாக பார்க்குறத, டிவியை ஜாஸ்தியாக பார்க்குறத விட்டுட்டு, வீட்டில் இருக்க டைமில் அதிகமாக அல்லாஹ்வை நினைக்கிறத பழக்கப்படுத்திக்கோங்க. தொழுகை 5 நேரம் அது ஒரு கடமையாக. சாப்பிட்றது எப்படி நமக்கு கடமையாக நம்ம பின்பற்றுறோமோ, இந்த நேரத்துக்கு சாப்பிட்டே தான் ஆகணும் அப்படிங்கிறத, இந்த நேரத்துக்கு தொழுதே தான் ஆகணுங்கிறத நம்ம மனசில் உறுதியாக வச்சுக்கணும். எப்போவுமே தஸ்பி ஓதிக்கிட்டே இருக்கணும். நம்ம உறங்குற நேரமும் நம்ம நாவில் தஸ்பி ஓதிட்டே இருக்கிற மாதிரி நம்ம நடைமுறையை கொண்டு வரணும். தூங்கும் போதும் நம்ம நாவு கல்பு அல்லாவையே நினைவு கூர்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும், பகலெல்லாம் நம்ம அந்த தஸ்பி ஓதிட்டே இருந்தால் தான் நம்ம தூங்கும் போதும் நமக்கு அது மனசுக்குள்ளே வாயில் வரும். அப்படி தான் நம்ம இறைவனுக்கு